ஆகாஷவாணியின் நிறுவன வெளியீடான வானொலி இதழ் பற்றி அரிய தகவல்களை வழங்குகிறார் முனைவர் பழ அதிகமானவர்கள். தமிழ்நாட்டில் குறிப்பாக சென்னை மாகாணத்தில் வானொலி நிலையங்கள் 1938 வர தொடங்கிருச்சு. முதல்ல சென்னை மாகாணத்தில் வந்த வானொலி நிலையம் சென்னை வானொலி நிலையம் தான் 1938. அப்போது 1938 வானொலி நிலையம் வருது அப்படின்னா அதுக்கு முன்னாடி தமிழ்நாட்டில் சென்னை மாகாணத்தில் ஒளிபரப்பே இல்லையா அப்படிங்கிற கேள்வி வரும். இல்லை, அப்படி இல்லை, ஒளிபரப்பு இருந்தது. 1924 ஒளிபரப்பு தொடங்கிவிட்டது. 1924 1927 வரை 3 ஆண்டு காலம் மெட்ராஸ் பிரசிடென்சி ரேடியோ கிளப் அப்படிங்கிற ஒரு அமைப்பு ரேடியோவை நடத்தி கொண்டு வந்தது 3 ஆண்டுகள். அதற்கு பிறகு அவர்களுக்கு வருகிற மானியம் வராமல் போனதுனால அவர்கள் அதை நிறுத்திவிட்டு அவர்களுடைய உபகரணங்களை எல்லாம் சென்னை மாநகராட்சியிடம் ஒப்படைத்து விட்டார்கள். அப்புறம் சென்னை மாநகராட்சி ஒளிபரப்பை நடத்தியது. இந்தியாவிலேயே ஒளிபரப்பை நடத்திய ஒரே மாநகராட்சி சென்னை மாநகராட்சி அப்படின்னு நாம் சொல்லலாம். 27 அந்த உபகரணங்கள்லாம் வந்த பிறகு இவர்கள் டெல்லியிலிருந்து அனுமதி வாங்குவதற்கு ஒரு 2 ஆண்டுகள் பிடித்தது. அதற்கு பிறகு இவர்கள் சென்னை மாநகராட்சி ஒளிபரப்பை தொடங்கி நடத்தி கொண்டே வந்தது. ஆனால் ஒளிபரப்பை நடத்துவதுங்கிறது அவ்வளவு சாதாரண விஷயம் அல்ல. அது ஒயிட் எலஃபண்ட் என்று சொல்லுவார்கள். அவ்வளவு செலவு பிடிக்கிற ஒரு காரியம். அதனால் அது மாநகராட்சி ரொம்ப சிரமப்பட்டு அதை நடத்தி கொண்டு வந்தது. அந்த சமயத்தில் தான் 1938 ஆல் இண்டியா ரேடியோ சென்னை வந்ததும் அப்பா நம்மளுடைய பிரச்சனை தீர்ந்தது, நம்மளுடைய சிரமம் குறைந்தது அப்படின்னு சொல்லி 1938 ஜூன் மாதம் 15ஆம் தேதி வரை அந்த ஒளிபரப்பை நடத்தி 16ஆம் தேதி சென்னை வானொலி தொடங்கியதும் அதனிடத்தில் இந்த ஒளிபரப்பு பொறுப்பு, அதாவது மானசீகமான ஒளிபரப்பு பொறுப்பை அவர்களிடம் கொடுத்துவிட்டு அந்த சென்னை மாநகராட்சி நடத்திய வானொலியை அது மூடிக்கொண்டது. அப்போது 1938 சென்னை வானொலி நிலையம் தொடங்குகிறது. ஓராண்டு கழித்து திருச்சியில் 1939 வானொலி நிலையம் தொடங்குகிறது. அதற்கு பிறகு திருநெல்வேலியில் 1963 தொடங்குகிறது. அதற்கு பிறகு 1967 பாண்டிச்சேரியிலும், அதற்கு ஒரு 2 செப்டம்பர் 23 தொடங்குது. 1967 செப்டம்பர் 23ஆம் தேதி பாண்டிச்சேரியில் தொடங்குகிறது. அதற்கு முன்னால் 66 டிசம்பர் மாதம் இதில் கோயம்புத்தூரில் தொடங்குகிறது. அதற்கு பிறகு வர 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 மற்ற நிலையங்களெல்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக தொடங்குகிறது. கடைசியாக 1980களில் மதுரை வானொலி நிலையம் வந்தது. அப்புறம் 70களில் லோக்கல் ரேடியோ ஸ்டேஷன் அப்படிங்கிற உள்ளூர் வானொலி நிலையம் அப்படிங்கிற ஒரு அமைப்பில் இந்தியாவிலேயே முதலாவதாக நாகர்கோயில் வானொலி நிலையம் தொடங்கியது. அதற்கு பிறகு பாண்டிச்சேரிக்கு சொன்னேன். அப்போ பாண்டிச்சேரி மாநிலத்திலே இருக்கிற காரைக்காலில் 90களில் வருகிறது, ஊட்டியில் வருகிறது, தூத்துக்குடியில் வருகிறது. 2000 கோடை பண்பலை வருகிறது. கோடை பண்பலை அங்கிற அந்த நிலையம் வந்த பிறகு தான் தமிழ்நாட்டில் வானொலிக்கு ஒரு புதிய எழுச்சினா நான் அதை வார்த்தையில் சொல்ல முடியாது, அந்த அளவுக்கு ஒரு எழுச்சி தமிழ்நாட்டிலே வந்தது. ஏன்னா கொடைக்கானலில் இருக்கிற அந்த எஃப்எம் பண்பலை நிலையம் டவுன் சவுத்தில் இருக்கிற தமிழ்நாட்டினுடைய கீழ்ப்பகுதியில் இருக்கிற 22 மாவட்டங்களை சென்றடைந்தது. வழக்கமாக இந்த எஃப்எம் என்று சொல்லக்கூடிய பண்பலை ஒளிபரப்பி ஒரு 40 கிலோமீட்டர் சுற்றளவுக்கு தான் அது போகணும். அதுதான் அந்த ஒளிபரப்பினுடைய அடிப்படை. அதாவது சீரான சரியான ஒளிபரப்பு அப்படிங்கிறதுக்கு தான் அந்த ஒலி அலைகள் சீரான அளவில் இருக்கும். அதனால தான் அதுக்கு பண்பலைன்னே பேர். அப்போது அது ஒரு 40 கிலோமீட்டர் தூரத்துக்கு தான் போகணும். ஆனால்
அதிர்ஷ்டவசமாக யாரும் எதிர்பார்க்காத விதமாக என்று கூட சொல்லலாம். அது கொடைக்கானலில் இருந்த அந்த ஒளிபரப்பி வந்து மலையிலே இருந்ததுனால அது வந்து முழு 22 மாவட்டங்களை சென்றடைந்ததுனாலும் அதில் இளைஞர்கள் வந்து அதிக பங்கேற்பை நிகழ்த்தியதனாலும் வந்து கோடை பண்பலை வந்து ஒரு மிகச்சிறந்த நிலையமாக, இந்தியாவிலேயே மிக அதிகமான வருவாயை ஈட்டுகிற ஒரு நிலையமாக அது வந்து மாறியது. அதற்கு பிறகு 2000 தொடங்கி செல்வாக்குடன் செயல்பட்டு வருகிறது அந்த வானொலி. அதற்கு பிறகு தருமபுரியிலே வந்தது. ஆக தமிழ்நாட்டில் இத்தனை நிலையங்களில் ஒலிபரப்பு மிக சிறப்பாக நடந்து கொண்டிருக்கிறது. 2020 கொஞ்ச மாதங்கள் சென்னை வானொலி நிலையத்தோட நிகழ்ச்சி தலைவராக இருந்தேன். அந்த சமயத்தில் ஒரு நிகழ்ச்சி நடந்தது. நிகழ்ச்சின்னா வானொலி நிகழ்ச்சியில் வேற ஒரு நிகழ்ச்சி. 1950களில் வானொலி நிலையத்தோட இயக்குனராக கஸ்தூரின்னு ஒருத்தர் இருந்தார். கஸ்தூரி ரங்கன் இருந்தார். அவர் வேறு, நான் சொல்கிறது கஸ்தூரி. அவர் வந்து காலமாயிட்டார். அது காலமாகி ஒரு வாரம் பொறுத்து அவங்க வீட்டிலேருந்து ஒரு தகவல் வந்துச்சு. அந்த தகவலில் இந்த செய்தியை வந்து வானொலி நிகழ்ச்சிகளில் சொல்ல முடியுமா அப்படின்னு ஒரு குறிப்பு வந்துச்சு. அவரை பற்றியான தகவல்கள் கேட்டிருந்தோம். அப்போ அவங்க வீட்டிலேருந்து தகவல்கள் கொடுத்துருந்தாங்க. அந்த தகவல்களில் ஒரு தகவல் குறிப்பிடும்படியாக இருந்தது. அது என்னென்னா, இந்த பென்சிலினை கண்டுபிடிச்ச அலெக்சாண்டர் ஃப்ளெமிங்கை வந்து இவர் வந்து அவரை வைத்து நிகழ்ச்சி தயாரித்திருக்கிறார் அப்படின்னு ஒரு தகவல் இருந்துச்சு. உங்களுக்கு தெரியும், வானொலியில் வந்து எந்த தகவலையும் உறுதிப்படுத்தாமல் நாங்கள் போடுறது இல்லை. அதனால் அதை உறுதிப்படுத்தணும் அப்படின்னு நாங்கள் யோசித்த போது எப்படி இதை உறுதிப்படுத்துறது அப்படின்னு, அலெக்சாண்டர் ஃப்ளெமிங் வந்து இந்தியாவுக்கு எப்பப்பெல்லாம் வந்தார் அப்படின்னு பார்க்கலாமா அப்படின்னு யோசித்தோம். அவர் உடனே கூகுளாரை தேடி கண்டுபிடிச்சிட்டார். அதில் வந்து 53 பிப்ரவரியில் வந்து அலெக்சாண்டர் ஃப்ளெமிங் வந்து ஒரு குழுவாக சென்னை வந்திருந்தார் அப்படின்னு தெரிஞ்சுது. சரி, அந்த சமயத்தில் தான் அவரை வந்து நேர்காணல் செய்து இவர் ஒளிபரப்பி இருக்க வேண்டும் அப்படின்னு யோசித்து 53 பிப்ரவரி மார்ச் வானொலி இதழ்களை பார்த்தோம். அதில் பார்த்திங்கன்னா 17 மார்ச் 1953 அலெக்சாண்டர் ஃப்ளெமிங்கோட ஒரு நிகழ்ச்சி ஒளிபரப்பாக இருக்கிறது அந்த வானொலி இதழில் தெரிஞ்சுது. இப்போது வானொலி இதழ் அப்படிங்கிறது எதற்கெல்லாம் பயன்படுது அப்படிங்கிறதுக்கு நான் சொல்ல வரேன். வானொலி அப்படிங்கிற அந்த இஷ்யூ வந்து ஆல் இண்டியா ரேடியோ வந்து 1938 1987 ஏப்ரல் வரை ஏறத்தாழ 50 வருஷம், இன்னும் ஒரு வருஷம் நடந்திருந்தால் 50 வருஷம். 50 வருஷங்கிறது ஒரு அரை நூற்றாண்டு காலம்னு வைங்களேன். இந்த 50 வருஷம் இந்த வானொலி இதழ் நடந்திருக்குது. எனக்கு தெரிந்து நான் அறிந்த வரையில் இது மாதிரியான ஒரு நிறுவனத்திலிருந்து வெளிவருகிற ஒரு இதழ் இவ்வளவு நீண்ட காலம் நடந்தது அப்படின்றது எனக்கு தெரியல. 1940க்கு பிறகு அது வந்து மாதத்தில் 2 முறை அப்படிங்கிற ஒரு நிலையில் வந்துச்சு. ஒவ்வொரு மாதத்தினுடைய 7ஆம் தேதியும் அந்த மாதத்தினுடைய 22ஆம் தேதியும் வெளிவருகிறது மாதிரியான ஒரு முறையில் அது மாதம் 2 முறை அப்படிங்கிற கணக்கில் வந்தது. இப்போது அந்த மாதத்தினுடைய முதலாவதாக வருகிற 7ஆம் தேதி வருகிற இதழில் என்ன இருக்கும் அப்படின்னா, அடுத்த 15ஆம் தேதியிலிருந்து 30ஆம் தேதி அல்லது 31ஆம் தேதி வரையிலான நிகழ்ச்சிகளினுடைய விவரங்கள் அதில் இருக்கும். அதில் திரைப்பட பாடல் நிகழ்ச்சி அப்படின்னா திரைப்படங்களையும் அந்த திரைப்படத்தில் வருகிற பாடல்களையும் கூட அதில் குறிப்பிடுவாங்க. அந்த அளவுக்கு திட்டமிட்டு அந்த நிகழ்ச்சிகளை நடத்துவாங்க. அந்த நிகழ்ச்சிகளில் பங்கெடுத்தவர்களுடைய பேச்சு, அவர்களுடைய புகைப்படம், இந்த மாதிரியான விவரங்களும் கூட கூடுதலாக வரும். இந்த வானொலின்னு சொல்லும்போதே உங்களுக்கு ரேடியோ ஸ்டேஷனுக்கும் வானொலி அப்படிங்கிறது தான் பேர். எப்போன்னா பின்னாடி தான். ஆனால் முதல்ல இந்த
பத்திரிக்கைக்கு தான் வானொலின்னு பேர். அதை வந்து ரேடியோ ஸ்டேஷன்னு சொல்லுவாங்க, அல்லது வேறு வானவசனி அப்படின்னு கூட மறைமலடிகள் சொல்கிறாரு. இப்படி பல பேர்களில் வந்து ரேடியோ ஸ்டேஷன் வழங்கப்பட்டது. ஆனால் இந்த பத்திரிக்கைக்கு தான் வானொலின்னு பெயர். இவ்வளவு பொருத்தமான, இவ்வளவு காலம் கடந்து நிற்கிற இந்த பெயரை வந்து அந்த இதழுக்கு சூட்டியவர் யார் அப்படிங்கிறது ஒரு சுவையான ஒரு விஷயம். அந்த முதல்ல 1938 இந்த பத்திரிகை வருகிற போது இந்த பத்திரிகைக்கு ஆசிரியராக இருந்தவர் வந்து சி தீத்தாரப்பன் அப்படிங்கிறவர். தீபன் அப்படிங்கிற புனைப்பெயர். அப்போது அந்த தீத்தாரப்பன் வந்து தான் தீத்தாரப்பன், டி.கே. சிதம்பரநாத முதலியார், கல்கி இவர்களுக்குரிய தொடர்பெல்லாம் தமிழகம் அறிந்த தொடர்பு தான். அந்த வகையில் தீத்தாரப்பன் வந்து அப்போது இந்த மாநிலத்தினுடைய ப்ரீமியர், அப்போ மெட்ராஸ் பிரசிடென்சின்னு சொல்லுவாங்க இல்லையா, அந்த பிரசிடென்சியுடைய ப்ரீமியராக இருந்தவர் ராஜாஜியோட அவங்களுக்கு நட்பு உண்டு. அதனால் இது மாதிரியான ஒரு இதழ் தொடங்க போகிறோம், அதுக்கு வந்து ஒரு பேர் வைக்கணும்னு நாங்கள் யோசிச்சுட்ருக்கோம், ஒரு நல்ல பேர் சொல்ல முடியுமா அப்படின்னு ராஜாஜிக்கிட்ட தீத்தாரப்பன் கேட்குறாரு. நான் யோசித்து சொல்கிறேன் அப்படின்னு. ராஜாஜி எதையுமே யோசித்து தான் செய்வார். மறுநாள் வந்து காலையில் அவர் அலுவலகம் போகும்போது ஒரு சீட்டில் பேரை எழுதி வானொலின்னு வைக்கலாம், எதற்கும் உன்னுடைய மேலதிகாரிகளுடைய ஆலோசனையும் நீ கலந்து கொள்ளவும் அப்படின்னு எழுதி ராஜாஜி தீத்தாரப்பனோட டேபிளில் அந்த கவரை வச்சுட்டு போயிட்டார். அப்புறம் தீத்தாரப்பன் வழக்கம் போல் ஆஃபீஸுக்கு வந்துட்டு பார்க்குற போது இந்த கவர் இருக்குது, அதுக்கப்புறம் அதில் வானொலின்னு இருக்குது. அப்புறம் மேலதிகாரிகளோட கலந்து கொண்டு வானொலி அப்படிங்கிற பெயரையை தான் இந்த வானொலி இதழுக்கு வைக்கிறார்கள். அந்த பேர் தான் வந்து 50 வருஷம் கடந்தும் அந்த இதழுக்கு இருந்தது. வானொலி நிலையத்துக்கும் ரேடியோ ஸ்டேஷனுக்கும் வானொலி நிலையம் அப்படிங்கிற அந்த பெயர் வந்து வந்துச்சு. இது வந்து ஒரு முக்கியமான ஒரு விஷயம். 1940களில் வந்து 2ஆம் உலகப் போர் வந்தது உங்களுக்கு தெரியும். 2ஆம் உலகப் போர் வந்தபோது சென்னையை வந்து இங்கே வந்து ஒரு போர் அபாயம் இருந்தது. ஜப்பான்காரன் வந்து இங்கே வந்து குண்டு போடுவான் அப்படிங்கிற ஒரு அபாய நிலை இருந்ததால் சென்னையை வந்து எல்லாரும் காலி பண்ணிவிட்டு வேறு ஊர்களுக்கு போயிட்டாங்க. அரசாங்கத்தோட அனுமதியுடன், அரசாங்க அறிவிப்புடன் இது நடந்தது. அப்போது இந்த பத்திரிகையும் வந்து வேறு ஊர்களுக்கு அனுப்பும்படியாக இருந்தது. அப்படி போகிற போது சென்னையில் நடந்து வந்த வானொலி இதழை வந்து திருச்சிக்கு அனுப்பிச்சாங்க. திருச்சியில் ஸ்டேஷன் தொடங்கி நடந்துக்கிட்டு இருந்தது. சென்னை வானொலி நிலையம் 1938 தொடங்குச்சின்னு சொன்னால் திருச்சி வானொலி நிலையம் 1939 தொடங்குச்சு. அதனால் அந்த நிலையத்தில் இந்த வானொலி இதழை அச்சிட்டு வெளியிடுகிற பொறுப்பு வந்து சேர்ந்தது. அந்த சமயத்தில் அங்கே பேக்கோ சுந்தரராஜன் சிட்டி அப்படிங்கிற ஒரு எழுத்தாளர் அங்கே பணியாற்றி கொண்டிருந்தார். நியூஸ் யூனிட்டில் இருந்தார், அவர் கரஸ்பாண்டண்ட்டாக இருந்தார். அவர் வந்து ஆசிரியராக இருந்தார். இப்படி அப்புறம் இந்த இஷ்யூ முடிகிற காலத்தில் சுமூகன் அப்படின்னு ஒருத்தர் வந்து ஆசிரியராக இருந்தார். இப்படி பல ஆசிரியர்களை கொண்டு இந்த வானொலி இதழ் வந்து 50 ஆண்டு காலம் வந்தது. சென்னையில் வந்தது, திருச்சிக்கு போச்சு. திருச்சியிலேருந்து போர் அபாயம்லாம் நீங்கின பிறகு மறுபடியும் சென்னைக்கு வந்து அது நிற்கிற போது சென்னையிலேருந்து தான் அது வந்து அந்த இஷ்யூ நின்றுது. தமிழில் வானொலின்னு வந்தது போல் தெலுங்கில் வாணி அப்படிங்கிற பேரில் இந்த வானொலி இதழ் வந்துச்சு. அதே போல் ஆங்கிலத்தில் வந்து இந்தியன் லிசனர் அப்படிங்கிற பேரில் டெல்லியிலேருந்து வந்துக்கிட்டு இருந்துச்சு. உருதுவில் வந்து ஆவாஸ் அப்படிங்கிற பேரில் வந்துச்சு. இந்தியில் வந்து சாரங் அப்படிங்கிற பேரில் இந்த இஷ்யூலாம் வந்துச்சு. இதில் என்னென்னா இந்தியன் லிசனர் அப்படிங்கிற அந்த இதழ் மட்டும் இப்போ வந்து படிக்க எல்லாருக்கும் கிடைக்கிது. எல்லாருக்குமே கிடைக்கிது. ஏன்னா அதை இணையத்தில் அவர்கள் ஏற்றிவிட்டார்கள். அதை டிஜிட்டைஸ் பண்ணி அதை இணையத்தில் ஏற்றிவிட்டார்கள். இப்போ நீங்கள் கூட போய் இந்தியன் லிசனர் அப்படின்னு இன்டர்நெட்டில் போனீங்கன்னா உங்களுக்கு வந்து அது கிடைக்கும். இந்த வானொலி இதழ் 1938 87 வரைக்கும் வந்த இந்த 50 ஆண்டு காலம்ங்கிறது வந்து
உலகத்துக்கு ஏன் இந்தியாவுக்கு மிக முக்கியமான வருடங்கள் அப்படின்னு சொல்லலாம். இந்தியாவில் நிகழ்ந்த அத்தனை விஷயங்களையும் வானொலி பதிவு செய்து கொண்டு வந்திருக்கிறது. இப்போது 2ஆம் உலகப் போர் சமயத்தில் இந்தியாவுக்கு ஜப்பானிலிருந்து வந்த அந்த அபாயத்தை பற்றிய எச்சரிக்கையான பேச்சுக்கள் எக்கச்சக்கமாக வானொலியில் நிகழ்ந்திருக்கிறது. அப்புறம் இந்தியா விடுதலை அடைகிற போது நடந்த விஷயங்கள் எல்லாம் பதிவேற்றப்பட்டு இருக்கிறது வானொலி இஷ்யூவில். 55 நடந்த நாணய மாற்று, அது வரைக்கும் அணா, ரூபாய், அணா, பைசா அப்படிங்கிற அந்த முறை மாறி ரூபா, பைசா அப்படிங்கிற அந்த 2 முறை தசம முறைக்கு இந்தியா வந்தது 55. 57 அதை நாம் நடைமுறைப்படுத்தினோம். அந்த விஷயம் நடந்தது. இதை பற்றி எல்லாம் வானொலியில் செய்திகளும் நிகழ்ச்சிகளும் பரிமாறிக்கொண்டு பதிவு செய்யப்பட்டு வருகிறது. அப்புறம் இதெல்லாம் நாட்டினுடைய நிலைமை அப்படின்னா கலாச்சாரத்திலையும் பல மாற்றங்கள் இந்தியாவில் நிகழ்ந்தது. ஒன்று, இந்தியா பூராவிலும் ஒரே நேரம் அப்படிங்கிறது. அது வானொலிக்கு பிறகு தான் இந்தியாவில் நிகழ்ந்தது. வானொலி தொடங்குகிற கட்டத்தில் பம்பாயில் ஒரு நேரமாக இருக்கும், கல்கத்தாவில் இன்னொரு நேரமாக இருக்கும். ஆனால் வானொலியை ஒலிபரப்புகிற போது இந்தியா பூராவிற்கும் ஒரே நேரம் அப்படிங்கிற அந்த திட்டத்தை வைக்க வேண்டிய நிர்பந்தம் வந்தது இல்லைங்களா? அந்த சமயத்தில் தான் இந்தியா பூராவிலும் ஒரே நேரம், ஒரே நாடு, ஒரே நேரம் அப்படிங்கிற அந்த நிலையை உருவாக்கியதில் பங்கு வானொலிக்கு உண்டு. இதெல்லாம் வானொலியில் பதிவாகியிருக்கிறது. அப்புறம் இன்னொன்று, ஹார்மோனியம்னு ஒரு இசைக்கருவி நமக்கு தெரியும். இந்த இசைக்கருவி 1938 வானொலி பயன்படுத்தி கொண்டு வந்தது. ஆனால் சங்கீத உலகத்தில், அதுவும் குறிப்பாக கர்நாடக இசை உலகத்தில் ஹார்மோனியத்துக்கு ஒரு 2ஆம் தரமான வாத்தியம் அப்படிங்கிற எண்ணம் தான் உண்டு. ஆனால் வட இந்திய இசையில் ஹார்மோனியத்துக்கு முக்கியமான இடம் உண்டு. இந்த ஹார்மோனியத்தை வானொலியில் பயன்படுத்த தடை 1940களில் வந்துச்சு. தாகூர் கல்கத்தா வானொலி நிலையத்துக்கு கடிதம் எழுதுகிறாரு, ஐயா நாங்கள் சாந்தி நிகேதனில் இந்த வாத்தியத்தை தடை பண்ணிட்டோம், நீங்கள் எப்போ தடை பண்ண போகிறீங்க அப்படின்னு கல்கத்தா வானொலி நிலையத்துக்கு தாகூர் கடிதம் எழுதியிருக்கிறார். பின்னால் 80களில் அதை அந்த பேனை லிஃப்ட் பண்ணாங்க, தடையை நீக்கினார்கள். ஆனாலும் கூட அதை ஒரு முழு வாத்தியமாக ஏற்பதுங்கிறது இன்னும் கர்நாடக இசையில் நடக்காமையே தான் இருக்குது. இந்த மாதிரியான ஒரு கலாச்சாரம் தொடர்பான ஒரு வரலாற்று பதிவு அப்படிங்கிறத நீங்கள் எங்கே தேடினாலும் கிடைக்கிறது கஷ்டம். ஆனால் வானொலியில் இது மிக சுலபமாக இந்த விஷயத்தை வானொலி இதழ்களை நீங்கள் தொடர்ந்து படிச்சுக்கிட்டு இருக்கிற போது உங்களுக்கு கிடைக்கும். இந்த மாதிரி ஒரு 50 ஆண்டு கால நாடு, சமூக, பொருளாதார, கலாச்சார விஷயங்களினுடைய சாட்சியமாக வானொலி இதழ் இருக்குது. ஒரு நிறுவனத்தினுடைய உள் இதழாக இன்னோஸ் ஜேர்னல் என்று சொல்லக்கூடிய ஒரு இதழ் விற்பனைக்கு கிடச்சிது. அது ஒரு ஆச்சரியமான விஷயம். வழக்கமாக ஒரு நிறுவனத்தினுடைய இதழ் நிறுவனத்தில் ஊழியர்களுக்கு மட்டும் தனி சுற்றுக்கும் உள் சுற்றுக்குமாக பயன்படுகிற ஒரு இதழாகத்தான் அது இருக்கும். ஆனால் வானொலி அதை கன்சியூம் பண்ணுறவங்க, அதை பயன்படுத்துகிறவர்கள் பொதுமக்களாக இருந்தபடியினால் அது விற்பனைக்கும் கூட அந்த இதழ் இருந்தது. விற்பனைன்னு சொல்லுகிற போது 38 அதனுடைய தொடங்குகிற போது அதனுடைய விலை 2.5 அணாவாக இருந்தது. அப்புறம் 50 காசு இப்படி அது நிற்கும்போது ₹1, 87 நிற்கிற போது ₹1 என்கிற விலையில் அது நின்றது. இந்த இதழ் மக்களுக்கும் சென்று சேர்ந்ததுனால அதிக மக்கள் அதை வாங்கினதால் அதில் அதிக விளம்பரங்கள் கூட அந்த இஷ்யூவில் வந்தது. விளம்பரங்கள்னால் அது விளம்பரங்களை பற்றி ஆராய்ச்சி செய்பவர்களுக்கு வானொலிங்கிறது ஒரு புதையல் அப்படின்னே நான் சொல்லுவேன். விதவிதமான விளம்பரங்கள் உங்களுக்கு ரொம்ப ஆச்சரியமாக இருக்கும். இந்த 1953 இந்த தசம நாணய முறைக்கு இந்தியா வந்தபோது வந்த விளம்பரங்கள்லாம் ரொம்ப சுவையாக இருக்கும். பழைய வானொலி நாணய வரலாற்றையே அந்த வானொலியில் கொடுத்துருந்தாங்க. தோல் நாணயங்கள் நீங்கள் பார்த்துருக்கீங்களா அப்படின்னு ஒரு விளம்பரத்தோட பேர்.
அப்படி ஆரம்பிக்கும் ஒரு விளம்பரம். இப்படி பல விளம்பரங்கள். அப்புறம் விளம்பரங்களில் வந்து பார்த்திங்கன்னா வைரங்கள் வந்து இந்த பத்திரிக்கையில் விளம்பரம் வந்திருக்கு. அப்புறம் வந்து சினிமா பற்றிய விளம்பரம். அப்போ தான் உங்களுக்கு சினிமா வருது, பேசுகிற படம் அப்போ தான் வருது. அதனால் விளம்பரங்கள் வந்து சினிமா விளம்பரங்கள் ஏகப்பட்ட விளம்பரங்கள் வந்திருக்குது. அதில் வந்து ஒரு விளம்பரத்துக்கு தலைப்பு இப்படி இருக்கும், கதையினுடைய முடிவை சொல்லிவிடாதீர்கள் அப்படின்னு. அப்போ தானே பார்க்க வருவான் மற்றவெல்லாம். அதனால் கதையினுடைய முடிவை சொல்லிவிடாதீர்கள் அப்படின்னு ஒரு விளம்பரத்தோட இது. அப்புறம் அதிகமாக விற்பனையாகிற நுகர்பொருட்கள் இருக்கு இல்லைங்களா, எஃப்எம்ஜிஜின்னு சொல்கிறோம்ல, ஃபாஸ்ட் மூவிங் கன்சியூமர் குட்ஸ் அப்படிங்கிற அந்த சோப்பு, பேஸ்ட்டு, இந்த மாதிரியான பர்பஸை, இந்த மாதிரியான விளம்பரங்கள் வந்து நிறைய வந்திருக்கு வானொலி இதழ்களில். அப்போ இந்த பர்பஸையினுடைய வரலாற்றையே கூட நீங்கள் வந்து இந்த விளம்பரங்களிலிருந்து நீங்கள் வந்து பார்க்க முடியும். அப்புறம் உடல் நலம் சம்பந்தமான டானிக்குகள், போஷாக்குக்குரிய பொருட்கள், இப்படியான விளம்பரங்கள்லாம் வந்திருக்கு. தேக சம்ரட்சணி அப்படின்னு பேர். இப்போ தேக சம்ரட்சணின்னா இன்றைக்கி தெரியாது, அன்றைக்கி வந்து தேக சம்ரட்சணின்னு போட்டால் தான் விளம்பரம் வரும். அப்போ இந்த மொழி எப்படி மாறிக்கிட்டே வந்திருக்கு, 38லேருந்து 87 வரைக்கும் மொழியினுடைய நிலை எப்படி மாறிக்கிட்டே வந்திருக்குங்கிறத கூட நீங்கள் வந்து இந்த விளம்பரங்களிலிருந்து பார்க்கலாம். நிசப்தத்தில் ஓடுவன அப்படின்னு ஒரு விளம்பரத்துக்கு பேர். ஏதாவது புரியுதா உங்களுக்கு? நிசப்தத்தில் ஓடுவன ஃபேன் விளம்பரம், அப்படி தலைப்பு. இப்படி எவ்வளவு வந்து ஒரு சுவையாக அது இருக்குது பாருங்கள். அப்புறம் ஒரு சந்தோஷமான குடும்பத்திற்கான உணவு அப்படின்னு உணவு பற்றியான விளம்பரங்கள் வந்திருக்கு. அப்புறம் ஒலிபரப்பு தொடர்பான விளம்பரங்கள். ஒலிபரப்புன்னா இப்போ ரேடியோ இருக்குங்க, ரேடியோ செட்டை ரிப்பேர் பண்ணுறதுக்கு பல கடைகள் இருந்திருக்கு. அது மாதிரியான ஒரு கடைக்கு பேர் பூலோகம் எங்கெங்கும், அதுக்கு தலைப்பு, அந்த விளம்பரத்துக்கு தலைப்பு. அப்போ பூலோகம் எங்கெங்கும் இந்த வானொலியை கேட்கலாம் அப்படிங்கிற அந்த இதில். அப்போ இந்த மாதிரியான ஒலிபரப்பு சாதனங்கள் பற்றியான விளம்பரங்கள் வந்திருக்கு. அப்புறம் பயணம் தொடர்பான விளம்பரங்கள் நிறைய வந்திருக்கு. பயணம்னா இப்போ வந்து இது இப்போல்லாம் இப்போ வந்து இதில் வருது, நியூஸ் பேப்பரில் வருது இல்லையா, அது வானொலியிலையும் வானொலி இதழ்கள்லையும் வந்துக்கிட்டு இருந்தது. அப்புறம் இன்னொரு விளம்பரம் ரொம்ப ஆச்சரியமாக இருக்கும், நீங்கள் என்னென்னு சொல்லுங்கள், அந்த விளம்பரத்தினுடைய வாசகத்தை மட்டும் நான் சொல்கிறேன், அது என்னவா இருக்கும் அப்படின்னு நீங்கள் கற்பனை பண்ணி பாருங்கள். நாடி நாடி போடுவது, போட போட நாடுவது. புரியுதுங்களா? நாடி நாடி போடுவது, போட போட நாடுவது. ஒன்றும் இல்லை, மூக்குப்பொடியான விளம்பரம். மூக்குப்பொடிக்கு அப்படியான ஒரு விளம்பரம். இன்றைக்கி வந்து நாம் வந்து இந்த பொடி விளம்பரங்கள், புகையிலை விளம்பரங்கள்லாம் இன்றைக்கி நாம் வந்து தடுத்துட்டோம். அப்போ வந்து விளம்பரங்கள் வந்துக்கிட்டு இருந்துச்சு. இப்போ இந்த வரலாறு இருக்கு இல்லையா, இந்த எந்த பொருள்களை எல்லாம் விளம்பரம் செய்யலாம், எந்தெந்த பொருள்களை எல்லாம் விளம்பரம் செய்யக்கூடாது, இப்படிங்கிற ஒரு வரலாற்றை ஒரு ஒரு ஆய்வாளர் எடுக்கணும் அப்படின்னு சொன்னாலும் அவருக்கு வந்து இந்த வானொலி பயன்படும். அப்புறம் எந்த பேனாவும் நல்ல பேனாதான், டேஷை நிரப்புகையில். இப்போ இங்கு விளம்பரங்கள் வந்துருக்குது. இப்போது இங்க்குனால என்னென்னு நம்ம குழந்தைகளுக்கு, இந்த தலைமுறைக்கு தெரியாது. ஏன்னா இப்போ பால் பாயிண்ட் பேனா வந்துடுச்சு, ஏன் பேனாவே இல்லை, இப்போ எல்லாமே டைப் தான் எல்லாம் நாங்கள் பண்ணுறோம். இன்னும் கூட அடுத்த கட்டமும் போய் வாய்ஸ் டு டெக்ஸ்ட் வந்துடுது. இந்த மாதிரியான ஒரு காலத்தில் பேனா அப்படிங்கிற ஒரு விஷயம் இருந்தது, அதுக்கு விளம்பரம்னு ஒன்று வந்துக்கிட்டு இருந்தது, அதுக்கு இங்க்குன்னு ஒன்று போடணும், அதுக்கு விளம்பரம்னு ஒன்று வந்துக்கிட்டு இருந்தது. இந்த வரலாறு இது எல்லாமே வந்து வானொலியில் உங்களுக்கு கிடைக்கும். அப்புறம் இன்னொன்று ஆச்சரியமாக இருக்கும், இந்த வானொலி இதழ்களை பார்க்கும்போது எனக்கு ஆச்சரியமாக இருந்தது, உங்களுக்கு எப்படியோ எனக்கு ஆச்சரியமாக இருந்தது. அதில் என்னென்னா, பழைய பேப்பர் வாங்குகிற கடைகள்லாம் இருக்குங்களா, அந்த கடைகளோட விளம்பரம் ஒரு இஷ்யூவில் நிச்சயம் ஒரு 10 இஷ்யூ விளம்பரம்னா, பழைய பேப்பர் வாங்குறதுக்கும் வானொலிக்கும் என்ன சம்பந்தம்? ஆனால் வானொலி இஷ்யூவில் அந்த விளம்பரங்கள் அதிகமாக இருந்தது. அப்புறம் அரசு விளம்பரங்கள் வந்தது. இந்த விளம்பரங்களை வைத்து கொண்டு இந்த இதழ்களை யாரெல்லாம் வாங்கினார்கள் அப்படின்னு நாம் யோசித்து பார்க்குற போது, பொருளாதாரத்தில் மேல் நிலையில் இருந்தவர்கள் வாங்கியிருக்கிறார்கள், மேல் நடுத்தர நிலையில் இருந்தவர்கள் வாங்கியிருக்கிறார்கள், நடுத்தர நிலையில் இருந்தவர்கள் வாங்கியிருக்கிறார்கள், அப்படிங்கிற விஷயமெல்லாம் தெரியுது. இது வந்து ஒரு சமூகவியல் ஆராய்ச்சிக்கு கூட இந்த வானொலி இதழ்களை பயன்படுத்தும் போது மிகப்பெரிய பயனை இது கொடுக்கும். அதனால தான் வந்து திரும்ப திரும்ப இந்த வானொலி இதழ்களை வந்து இலக்கமயப்படுத்தும் போது, டிஜிட்டைஸ் பண்ணுகிற போது மிகப்பெரிய பயனை சமூகத்திற்கு, நாட்டிற்கு கொடுக்கும் என்று நான் வந்து கருதி கொண்டு வலியுறுத்தி கொண்டிருக்கிறேன். அது நடக்கிற போது எப்படி நடக்குமோ அப்படித்தானே நடக்கும் எல்லாம். வணக்கம், நன்றி.